السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على نبي بعده وعلى آله وصحبه وسلم. நடுவரவர்களே, எதிரணியில் வயோதிகர்களை பற்றி வயோதிக அனுபவத்தை பற்றி பேச வந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் ஆஜான் பாதுவா நல்ல வாலிபர்களை போல பஷீர் பாய் பாருங்க, நல்ல பெரியார் போல காட்டன் என்று பெரும் பெரும் தலப்பாக்களை எல்லாம் கட்டி ஒரு வாலிபர் தோற்றத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய அனுபவம் சாதியினுடைய பயத்தின் அளவு கூட இவர்கள் பயம் இருக்காது. இவர்களா அனுபவத்தை பத்தி பேச போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் வாலிபர்களை தான் முற்படுத்தினார்கள். ஒரு போர்க்களத்தில் சென்று போர் செய்து வெற்றி கொடுப்பது மற்றும் வாலிபத்தினுடைய ஆற்றல் கிடையாது. நடுவர்களே, ஒரு சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு ஒரு கல்வித்துறையில் ஒரு வாலிபன் ஏராளமான ஆற்றலையும் போட்டு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய ரீதியில் பார்த்தால், ஹதீஸுடைய ரீதியில் பார்த்தால், ஃபிக்ஹுடைய ரீதியில் பார்த்தால் அனைத்து துறைகளிலும் அனைத்து கல்விகளிலும் வாலிபர்களை தான் போட்டு இருக்கிறார்கள். யமாமா போர்க்களத்தில் 20க்கும் மேற்பட்ட ஹாஃபில் குர்ஆன் ஷஹீதாகி விட்டார்கள். இவ்வாறு போய்கொண்டே இருந்தால் குர்ஆன் மக்களிடம் அழிந்து விடும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுபவம் மிக்க முதியோரை முற்படுத்தவில்லை. ஆற்றல் மிக்கும் வாலிபரான ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கும் பணி அவரிடத்தில் தான் கொடுத்தார். அன்று அவர்களிடத்தில் கொடுக்கவில்லை என்றால் இன்று நம்மிடத்தில் குர்ஆன் இருந்திருக்குமா? இன்னைக்கு எல்லாம் ஹாஃபில் குர்ஆன் ஆகியிருக்க முடியுமா? அதே போன்று ஃபிக்ஹுடைய கலையில் எடுத்து பார்த்தால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாம் வாலிப பருவத்தில் உள்ளவர்கள் தான். அதே போன்று ஹதீஸ் துறையில் அபூபக்கர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் முதியவர்களை விட வாலிபரான சஹாபாக்கள் தான் ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல் நிலையில் ரோமுக்கு ஒரு படையை அனுப்புகிறார்கள். அந்த படையின் தலைவராக உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்களையும் ஆற்றல் மிகும் வாலிபர் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்களையும் அனுபவம் மிக்க உமர் ரலியல்லாஹு அவர்களை அந்த படையின் சிப்பாயாக பெருமானார் ஸல்லல்லாஹு அனுப்பி வைத்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அவர்களை முற்படுத்தலாமே யா ரசூலல்லாஹ் கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், அன்ஃபிது ஜைஷ உஸாமா, உஸாமா ரலியல்லாஹுடைய படையை நீங்கள் அனுப்புங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு துளைநோக்கு பார்வையுடன் வாலிபர்களை தான் முற்படுத்தினார்கள். அவர்களே, சத்தியத்திற்கு எதிராக அசத்தியத்திற்கு எதிராக சத்தியத்தை நிலைநாட்டிய ஒரு நபரை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். கானு சமிஅனா ஃபதன் யதுகுருக்கும் யுகாலு லஹு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய செய்த சேவையை பற்றி பேசும்போது அல்லாஹ் தஆலா முதியவர் என்று சொல்லவில்லை, அவர்கள் வாலிப பருவத்தில் செய்தார்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நாட்டில் குகையில் இருந்த குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இன்னமும் ஃபித்தியத்து, அவர்கள் வாலிபர்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறார். வாலிபத்தில் செய்த தக்வாவை, வாலிபத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்த அந்த தக்வாவை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்யும்போது இன்னமும் ஃபித்தியத்து என்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். வாலிபர் என்றுதான் அல்லாஹ் தஆலா முற்படுத்தி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, நாளை மறுமையில் எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழல் கொடுக்கப்படும். அந்த அர்ஷிற்கு கீழ் 7 நபர்கள் இருப்பார்கள். அதில் ஒரு நபர் வாலிபர்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. அங்கு முதியவர்கள் நல்லமல் செய்தால் முதியவர்கள் அங்கு இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லவில்லை. வாலிபர்கள் நல்லமல் செய்தால், தக்வா செய்தால் நாளைக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷு நிலையில் இருப்பேன் என்றுதான் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மஜ்லிஸ்ல தலைமை தாங்கிய சர்க்கார் நான் உட்கார்ந்திருக்காங்க, இர்ஃபானி சர்க்கார் அவர்கள் இவர்கள் வயதுதான் ஆனவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய வாலிப வயதில் செய்த தக்வாவின் காரணமாக தான் இன்று அவர்கள் கண்ணியமான ஒரு நபராக அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி வருகிறார், வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனாவிற்கு இஸ்லாத்தை பற்றி எத்தி வைப்பதற்காக சஹாபாக்கள் அனுப்ப கேட்ட ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவம் மிக்க முதியோர்கள் அனுப்பவில்லை என்று வருகிறேன்.
ஆற்றல் மிகும் வாலிபரான முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இங்கு போய் அவர்கள் செய்த புரட்சியின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பு ஏராளமான மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழைகிறார்கள். தஆலா அல் பத்ரு அலைனா என்று வைத்து பாடி பெருமானாரை வரவேற்றார் அல்லவா? பெருமானார் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எர்முக் என்ற போரில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட யஹூதிகளுக்கு மத்தியில் 20,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் போகிறார்கள். அங்கு போய் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் என்ன செய்வது என்று திக்கென்று இருக்கும் போது ஒரு வாலிபர் கையை தூக்கி சொன்னார். கலிமா பின் அபூ ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மரணத்தை விரும்பக்கூடியவர்கள் யாரேனும் இருந்தால் என்னிடத்தில் பையத்து செய்து கொடுங்கள் என்று சொன்னபோது 200க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் முன் வந்தார்கள். 200க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் முன் வந்தார்கள். அந்த கூட்டத்தில் 8 திசையில் இருந்து நுழைகிறார்கள். அந்த 7 லட்சம் மக்கள் திசை திரும்பும் அளவு மாறியது. ஒரு சமுதாயத்திற்கு திருப்பு முனையாக இருந்தது அல்லவா அந்த வாலிபர்களுடைய ஆற்றல். அதே போன்று இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் ஏராளமானவர்கள் ஒருவர் திப்பு சுல்தானும் ஒருவர். திப்பு சுல்தான் அவர்கள் இருக்கும் வரை ஆங்கிலேயர்கள் எல்லாம் இந்த இந்தியாவை ஒன்றும் செய்ய முடியாது சொல்வார்கள். இந்தியா என்னோட நாடு என்று திப்பு சுல்தான் இருக்கும் வரை யாரும் சொல்லவில்லை. அவர்களை கொலை செய்வதற்கு பின்னால், அவர்களை செய்தாத்திற்கு பின்னால் ஆங்கிலேயன் காண்பிற்கு சொன்னான், இந்தியா இஸ் மை கண்ட்ரி என்று அவருடைய ஷஹீதுக்கு பின்னால் தான் சொல்லப்பட்டது. நடுவர்களே, இவ்வாறு ஏராளமான வாலிபர்கள் பலவிதமான ஆற்றல்களை இந்த இஸ்லாத்திற்காகவும் இந்தியாவிற்காகவும் செய்திருக்கிறார்கள். ஒரு சமுதாயத்தை நிறுவுவதற்கு 2% அனுபவசாரம் தான் போதும். ஒரு செயலை சொல்லுவாங்கல்ல பழமொழியில, ஏற்று சுரங்கா கறி பொதுவார். அந்த மாதிரி அனுபவசாலி உட்கார்ந்துட்டு இருக்காரு, இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் என்று சொல்வது மூலியமாக அங்கு மாற்றங்கள் எதுவும் நிகழ்ந்துறது கிடையாது. அதை சொல்லி அதை நிகழ்ந்து ஒரு வாலிபர் இருந்தால், ஆற்றல் மிக்கும் வாலிபர்கள் இருந்தால் தான் அந்த சமுதாயத்தை மாற்றிக்கொள்ள முடியும் என்பர்களே. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்காக 2 நபர்களை கேட்கிறார்கள். முதியோரான அபூ ஜஹலையும் கேட்டார்கள், வாலிபரான உமர் ரலியல்லாஹு அவர்களையும் கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா கொடுத்த தீர்ப்பு என்ன? வாலிபரான உமர் ரலியல்லாஹு அவர்களை தான் கொடுத்தான். வாலிபரான உமர் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் இந்த தீனை மக்கா நகரில் இருந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் செல்வதற்கு காரணமாக இருந்தது வாலிபர்கள் தான். எல்லா துறைகளிலும் முன்னின்றவர்கள் வாலிபர்களே வாலிபர்கள் என்று கூறியவனா என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.